கற்பம் சாப்பிட்றனால நமக்கு எந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடைக்குன்றதை பற்றி போகர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாமா? சூரியகாந்தி கற்பம் சாப்பிட்றனால நம்ம உடல் என்ன ஆகும்னா, உடல் அதிக பலம் மற்றும் இளமையாக இருக்குமாம். நம்ம மேலே இடியே விழுந்தாலும் இடியே நம்ம மேலே பட்டு தெரிச்சு போகுமா, அந்த அளவுக்கு நம்ம உடம்பு பயங்கர உறுதியாக இருக்குமா. வேம்பு கற்பம் 100 வருஷம் பழமையான வேப்ப மரத்துலேருந்து தயாரிப்பாங்களாம். அந்த கற்பமை உண்ணும் போது உடல் நரம்புகள்லாம் பயங்கரமாக முறுக்கேறி உடல் வைரம் போல உறுதியாக இருக்குமா. நரை திரையெல்லாம் போயிருமா, சின்ன பையமணி ஆயிடுவோமா, நம்ம கற்ப காலம் வாழலாமா, அதாவது 423 கோடி வருஷங்கள் வாழலாமா. பிரம்மி கற்பம், இதை உண்ணும் போது உடல் பயங்கர வலுவான உடலாக ஆகிருமா. நம்மளை யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாதான். எப்பவும் 16 வயசு பையமணியே இருப்போமா, நமக்கு வயசே ஆகாதான். பகல் நேரத்தில் கூட வானத்தை பார்த்தோன்னா வானத்தில் இருக்க நட்சத்திரம்லாம் தெரியுமா, அந்த லெவலுக்கு நம்ம கண்ணு பயங்கரமாக மாறிடுமா. கற்பிரம்மி கற்பம், இந்த கற்பமை சாப்பிட்றனால உடல் கருங்கல் போல உறுதியாக இருக்குமா. ஒரு வாள் எடுத்து நம்மளை வெட்டினாலும் வாள் நம்ம உடம்புல பட்டு தெரிச்சு போயிருமா. வெங்கரத்தை வெட்டினா எப்படி சத்தம் கேட்கும், அதே மாதிரி சத்தம் கேட்குமா. இந்த கற்பமை மலையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போகர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்த கற்பமில் எது உங்கள் ஃபேவரட்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா கற்பம் பற்றி பார்ப்போமா, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமான்னு சொல்லி அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சித்த மருத்துவமும் சித்தர்களோட சீக்ரெட்ஸும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம விஏ பஸ் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.